நௌஷாத் அலியத்தான் நம்ம ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். ஆனால் விஸ்வநாதோட கிடைச்ச பாட்டு நௌஷாத், அதாவது ஒரு படத்தில் நான் கேட்குறேன் அவர்கிட்ட, ஒரு சுச்சுவேஷன் ஒன்று விஸ்வநாதன் மயிலாப்பூர்காரங்க போயிடுவாங்க, முடிச்சுக்கிறது பெட்டர். அதாவது நான் விஸ்வநாதன்ட்ட கேட்டேன், ராஜாவினுடைய மகள் உடம்பு சௌரியமெல்லாம் படுத்துடுறான். ஹக்கீம்ஸ் அதாவது டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க, இது பிழைக்கிற கேஸ் இல்லைன்னாங்க. அப்போ ராஜாகிட்ட ஒருத்தன் சொல்கிறான், தான்சேன் வந்து ஒரு பாட்டு பாடினான்னா உன் மகன் எழுந்திருப்பா அப்படிங்கிறான். என்னையா சொல்கிற, டாக்டர்ஸ்க்கெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறான், ஒரு பாட்டு பாடுறவன் தான்சேன் வந்து பாடினா அது ஏந்துருவான்னு சொல்கிறியா என்னையா? நான் சொல்கிறதுக்கு கேளுங்க, தான்சேனை வர சொல்லி பாட சொல்லுங்க அப்படின்னு தான்சேனை வர வச்சுட்டு வர்றாங்க. அதுக்கு ஒரு பாட்டு போடணும் விஸ்வநாதனுக்கு சொல்கிறேன். சொல்லுங்கள், இன்னொரு தடவை சொல்லுங்கள், இன்னொரு தடவை சொல்லுங்கள். விஸ்வநாதன் அதான் கஷ்டம், ஒரு தடவை சொல்லணும், சொல்லுங்கள், இன்னொரு தடவை சொல்லுங்கள், இன்னொரு தடவை சொல்லுங்கள். ஸோ இந்த சுச்சுவேஷன் மறுபடியும் சொல்லுங்கள். டியூன் போடுறாரு, அதுக்கு வாலி வந்து பாட்டு எழுதுறாங்க. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். அந்த பாட்டை பாடிட்டு வந்து அவர் விஸ்வநாதன் கண்ணை மறந்து, அதாவது டிஃபன் வரும், டிஃபனுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கச்சே டியூனுடைய நினைவுகள் வரும். அப்படியே அந்த கையோடையே வந்து மார்மடித்து வாசிக்க ஆரம்பிச்சிருவார். விஸ்வ இது கையால் மீட்டு வாங்க ஐயா அப்படின்னு, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே கையெழுத்து. அந்த அளவுக்கு ஒரு என்கிராஸ்மெண்ட், டோட்டல் இன்வால்மெண்ட். அந்த இன்வால்மெண்ட்டு இருந்ததுன்னா விஸ்வநாதன் பள்ளிக்கூடத்தில் போய் பெருசாக படிக்கலை. விஸ்வநாதன் பெரிய சங்கீத மேதைகள்கிட்ட உட்காந்து மாதக்கணக்காக வருஷக்கணக்காக அப்படிலாம் சிக்ஷை இருக்கிறார். ஆனால் அந்த இன்ட்யூஷனில் அவருக்கு ஏற்படுற ஒரு ஞானம் இருக்கு பாருங்க, அந்த ஞானம் அது சக்தியினால் உந்தப்படுகிறது, அது கேள்வியினால் வர்றதில்லை, சக்தியினால் உந்தப்படுறது. அப்படிப்பட்ட ஒரு அவர்கிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் உண்டு. அதாவது கண்ணதாசனுக்கு அவருக்கும், அவர் இங்கே ஒரு செத்த குத்தினுவாங்கன்னா கோவம் வந்துடும். இங்கே விளையாட்டு குத்துறோம் பாருங்க, இடுப்பில் குத்துறதுலாம். கண்ணதாசன் வந்து உட்கார்ந்த உடனே விஸ்வநாதன், விஸ்வநாதா இந்த டியூன் சரியாக இருக்கா பாருன்ட்டு ஒரு பேப்பர் நீச்சுட்டு வேணும்ட்டு விஸ்வநாதனுடைய இங்கே குத்துவார். குத்துனா விஸ்வநாதன், ஏய் கவிஞா உனக்கு அறிவு இருக்கா, பாட்டை எழுதி கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிடா அப்படின்னு. அதாவது அந்த அந்த அளவுக்கு அப்செட். அவ்வளோதான். எங்களும் விளையாட்டுத்தனமாகவும் சீரியஸாகவும் அட்டென்டிவாகவும் அதெல்லாம் நாங்கள் அந்த மாதிரிலாம் செஞ்சோம். அதெல்லாம் ஒரு காலம். இப்போ நாம் வந்து எம்டி பார்சாரியை வந்து அவருடைய மிகச்சிறந்த மேதா விலாசத்தை 100 வருஷம் கழிச்சு கூட, 100 வருஷம் கழிச்சு யாராவது இருக்கும்னா சிவிவி வந்துடும். ஒரு ஆக்டர் இருந்தார், இருக்காரா? அவரை பற்றி நினைக்கிறோமா? பிஎஸ் கோவிந்தன் ஒரு ஆக்டர் இருந்தார், நினைக்கிறோமா? ஏ கருணாநிதினு ஒரு ஆக்டர் இருந்தார், நம்ம கலைஞர் இல்லை, இன்னொரு ஏ கருணாநிதி ஒரு காமெடி நடிகர். விஎம் ஏழுமலைன்னு ஒருத்தர் இருந்தார், அவரை நாம் நினைக்கிறோமா? இல்லை இவர் ஜி ராமநாதன் ஒரு மிகச்சிறந்த மியூசிக், அவர் பாட்டை நம்ம பார்க்குறோம், பாட்டை கேட்குறோம். இதுதான் அதே மாதிரி இன்னும் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் நாம் அவங்க பாட்டை அனுபவிக்கிறோம், கேட்குறோம். ஆனால் ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு பிறகும் ஒரு மனிதன் நினைக்கப்படுகிறான் என்றால், அந்த நினைக்கப்படுவதற்கு காரணமாக உந்துதலாக இருப்பது அவனுடைய திறமை என்றால், அந்த திறமையை இன்னும் பேசி பேசி இன்னும் பேசி பேசி அதை வெளிப்படுத்த வேண்டும். அதிலே நாட்டுக்கு நன்மை இருக்கிறது, இசைத்துறைக்கு நன்மை இருக்கிறது என்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குமே. ஆனால் அது பார்சாதி விஷயத்தில் தாயா நடந்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்று இதை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இவர் முக்தா சீனிவாசன் சார் பேசும்போது சொன்னார், 8 மணி ஆச்சுன்னா மயிலாப்பூரில் அது ஒரு மாதிரி ஒரு அப்படி போக ஆரம்பிச்சுடுவான்னு. இப்போ நான் என்ன பயப்படுறேன்னா, நான் பேச ஆரம்பிச்சோன்னே எல்லாருமே கலைஞ்சு போயிடுவாளோன்ற ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. இப்படிப்பட்ட ஒரு மேடையில் முக்தா சீனிவாசன் சார், அதுக்கப்புறம் எம்எஸ் விஸ்வநாதன் சார், ராண்டார் கை அவர்கள், இவரோட சமமாக இங்கே உட்காந்து
நான் இங்கே மேடை சாதாரணமாக அங்கே உட்கார வேண்டியவன் இங்கே உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னால் அது நான் செய்த ஒரு பெரிய புண்ணியம் தான் நான் நினைக்கிறேன். முதல்ல அவங்க டாக்டர்ஸ் எம்டி பாசாத் அவருடைய டாக்டர்ஸ் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ட போது எனக்கு முதல் ஒரு கேள்வியே என்ன வந்ததுன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு என்ன ஏன் கூப்பிடுறாங்க இவ்வளோ பேர் மத்தியில் அப்படின்னு கொஞ்சம் ஒரு சின்ன கேள்வி எனக்குள்ளேயே வந்தது. அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன். தமிழ்னு சொல்லும்போது இயல், இசை, நாடகம் எல்லாம் சேர்ந்துருக்கு இல்லையா? இயலுக்கு ராண்டார்காய் சார் அவர்கள், இசைக்கு மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் சார் அவர்கள், இப்படியெல்லாம் இருக்கும்போது நாடகம்ன்றதுக்கு அந்த துறைக்கு ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவ்க்காக என்னை கூப்பிட்ருக்காங்க போல் இருக்கு. சினிமாங்கிறதுக்காக முக்தா சினிமா இப்படி ஒருவேளை டிபார்ட்மெண்ட் வைஸாக கூப்பிட்ருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் நமக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி அப்போ கூட ஒத்துக்கலாமா வேண்டாமான்னு கூட நான் யோசனை பண்ணேன், இதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு. அப்போ தான் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அது முக்தா சீனிவாசன் சார் அவருக்கு எனக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ். அவருக்கு இன்றைக்கி அது ஞாபகம் இருக்குமோன்னு எனக்கு தெரியாது. கலைமாமணி விருது வழங்கும் விழா எனக்கு ஒரு விட கலைமாமணி கொடுத்த போது அப்போ அவர் பக்கத்தில் இருந்தார். நான் அந்த விருதை வாங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கினேன். அவர் கேட்டார், ஏன் உனக்கு என்ன வாங்கிக்க மாட்டேன்னு உனக்கு என்னன்னார். இல்லை சார், அந்த விருதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கிறதா எனக்கு தெரியல அப்படின்னேன். அதெல்லாம் அதை பற்றிலாம் நீ ஏன் சிந்திக்கிறேன்னார். இல்லை, இப்போ சோவை விருது வேண்டான்னு சொல்லிட்டான்னு கேள்விப்பட்டேன். அவரே வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் நான் அப்படின்னும்போது அவர் சொன்னார், சோவு நீயும் ஒன்றா அப்படின்னார். இல்லை, கண்டிப்பாக கிடையாது. அவர் எங்கேயோ நான் எங்கேயோ. உனக்கே அந்த வம்பு. அவர் எதையும் சமாளிக்கக்கூடியவர், திறமையானவர். கொடுக்கறத வாங்கிட்டு நீ பேசாமல் போக வேண்டியது தானே, இது எதுக்கு நீ இதெல்லாம் வம்புக்கு போகிறேன்னார். அது ஒரு பெரிய பாடமாக நான் அன்னிலேருந்து எடுத்துட்டேன். ஸோ யாராவது கூப்பிட்டா இதை பற்றிலாம் ஏன் கூப்பிட்றா அப்படின்லாம் சிந்திக்காமல் நாம் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சேன். அதோட ஒரு முக்கியமான விஷயம் நான் இன்றைக்கி பேச வந்தது என்னென்னா, எம்டி பாசாத் அவர்கள் பற்றி எனக்கு ரொம்ப பரிச்சயம் கிடையாது. சின்ன வயசில் என்னுடைய குடும்பத்தில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக அவர் வந்திருக்கார். அப்போ நான் பார்த்துருக்கேன். அவருடைய சங்கீதமெல்லாம் எனக்கு தெரியும் ஓரளவு. அவர் எக்மோர் ட்ராமாட்டிக் சொசைட்டியில் நடிச்சுட்டு நான் பரசுவாகத்தில் இருந்தபோது அவர் எக்மோர் ட்ராமாட்டிக் சொசைட்டியில் அப்போ மியூசியம் தியேட்டரில் தான் எக்மோரில் நாடகமெல்லாம் நடக்கும். அந்த நாடகமெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ சுகுண விலாஸ் சபாவும் ரொம்ப பிரபலமாக இருந்தது. ஸோ அந்த ஓரளவுக்கு அவர் ஒரு பெரிய இசை மேதை அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவரை பற்றி நான் இங்கே சொல்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதோட புதுசாக நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. ஆனால் ஒரே ஒரு முக்கியமான காரணம் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, என்னை போல் உள்ளவங்களுக்கு வாழ்க்கையில் சாதாரணமாக டெய்லி ரொட்டீன் தான் நடக்கிறத தவிர ஒன்றும் பெருசாக விசேஷமாக ஒன்றும் நடக்க போகிறதில்லை. எங்கேயோ ரேராக பல வருஷங்களில் ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி நமக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இன்றைக்கி எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அந்த குடும்பத்துக்கு அவங்க என்னை கூப்பிட்டு அவருடைய படத்தை, திருவுருவ படத்தை திறந்து வைக்கிற ஒரு வாய்ப்பை எனக்கு அவங்க கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்காகத்தான் நான் இன்றைக்கி வந்தேன், 2 வார்த்தை பேசினேன். அந்த குடும்பம் என்றைக்கும் ரொம்ப க்ஷேமமாக, சௌக்கியமாக, சகல சௌபாகியத்தோடு இருக்கணும். அந்த இசை மேதை அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அவ்வளோ அழகாக, இவ்வளோ அற்புதமாக இந்த ஒரு விழாவை ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் அவங்க சொன்ன மாதிரி பழைய யாரையும் ஞாபகம் வச்சுக்கிறதில்ல. ஆனால் அதை இந்த ஜெனரேஷனுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி அதை இது ஒரு விழாவை எடுத்து சிறப்பாக செஞ்சதுக்காக அந்த குடும்பத்தை நான் மனமாற பாராட்டுறேன். என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.